வணக்கம் நண்பர்களே, இவன் வந்துவிட்டார். இன்று மிக கடுமையான வானிலை நிலைகளில் சூடானது மற்றும் குளிரானது என்ற சவால்களை செய்ய இருக்கிறோம். பாறை மரபின் கடுமையான வெப்பம். நண்பர்களே, நாம் இங்கே எரிந்து போக கூடாது என்று நம்புகிறேன். ஆம், நானும் நம்புகிறேன். மற்றும் பனியில் எலும்பை நுழைய வைக்கும் குளிர். கடைசி இடத்திற்குரிய தண்டனை என்ன? தோல்வி அடைந்தவரின் மடிக்கணினி. இந்த வைரஸ். இந்த வீடியோவை முடிவரை பார்க்க வேண்டும். இங்கு மிகவும் குளிராக இருக்கும். அப்படித்தானே கேப்டன் ஓபிஎஸ். இங்கே வெப்பநிலை 68 டிகிரி. மிகவும் குளிராக. ஆனால் என்னை சுடச்சுட வைத்து இருப்பது என்ன என்று எனக்கு தெரியும். அது என்ன? நீங்கள் இப்போது சந்தா செய்தால் அதுவே இந்த வீடியோவில் மீதமுள்ள நேரத்திற்கும் என்னை சுடச்சுட வைத்திருக்கும். கூடுவே அந்த பொத்தானை அழுத்துங்கள். சவால் 1. இது சூடானது மற்றும் குளிரானது என்ற சவால். டபாஸ்கோ மற்றும் ஐஸ்கிரீமை முதலில் உண்ணும் நபர் வெற்றி பெறுவார். நான் ஐஸ்கிரீமை காதலிக்கிறேன், ஆனால் இந்த நிலைமையிலா? சரிப்போ. சரி, இப்போது கொஞ்சம் டபாஸ்கோ வைப்போம். நான் சம அளவை எடுக்க முயற்சிக்கிறேன். சரியா? இது கூட சூடாக இருக்கும். சரி, அது போதுமானது என்று நினைக்கிறேன். 3, 2, 1 தொடங்கு. எனக்கு இப்போதே மூளை உறைய ஆரம்பித்திருக்கிறது. ஒரே நேரத்தில் சூடாகவும் குளிராகவும் இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடித்தால் லைக் பொத்தானை அழுத்தவும். என் நாக்கும் பற்களும் இப்பொழுது மிகவும் குளிராக இருக்கின்றன. ஆனால் என் நாக்கும் பற்களும் எரிகிறது. மிகவும் காரமாக உள்ளது. இவன் நண்பர்களே, நான் இப்போது விலக முடியுமா? இல்லை. இவன் வெற்றி பெற்றார். சரி, அடுத்த சவால் மன சவால். உதட்டில் அதிகமான மெண்டோஸ் மிட்டாய்கள் போடும் நபர்தான் வெற்றி பெறுவார். இங்கே 30 மிட்டாய்கள் உள்ளன. நான் அவற்றை ஒரே நேரத்தில் எல்லாம் சாப்பிட முடியும் என நினைக்கிறீர்களா? என் கன்னங்களை நீட்டுகிறேன். 3, 2, 1 தொடங்கு. மரியா 1. இங்கே மிகவும் குளிராக இருந்தது, அதனால் ஒரு சிறிய இடைவேளை எடுப்பதற்கு முடிவு செய்தோம். இது மிகவும் நன்றாக தோன்றுகிறது. இவன் சரி, உங்கள் கை சூடாகி விட்டதா? ஏன் கேட்டீர்கள்? அது அடுத்த சவாலுடன் தொடர்புடையது. அதற்கு செல்வோம். ஒவ்வொருவரும் இந்த பனியால் நிரப்பப்பட்ட கன்னத்தில் ஒரு கையை உள்ளே வைக்க வேண்டும். ஆம், அதை 1 நிமிடத்திற்கு மேல் வைத்திருங்கள். அதை செய்பவர் வெற்றி பெறுவார். என் கை உறைவிடும். உங்கள் கை கழுத்துகள் நீக்குங்கள். தயாரா? 3, 2, 1. எல்லோரும் கைகளை உள்ளே வைத்து விட்டனர். மிகவும் குளிராக இருக்கு. என் கை உறைந்து வருகிறது. விரல்களை உணர முடியவில்லை. இது சாத்தியமல்ல. நேரம் என்ன? எனக்கு தெரியவில்லை. கை. நான் முடியவில்லை. மரியா, நீ நல்லபடியா இருக்கிறாயா? நீங்கள் உங்கள் கையை ஒரு சில நேரங்களில் எடுக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றுள்ளீர்கள். உங்கள் கையை வெளியே எடுக்கவும். 5, 4, 3, 2, 1. முடிந்தது. நீங்கள் அதை செய்து விட்டீர்கள். மற்றும் அடுத்த சவால். இங்கே மிகவும் சூடாக இருக்கிறது. நாம் உலகின் மிகச் சூடான பாலைவனங்களில் ஒன்றில் இருக்கிறோம். இங்கே வெப்பநிலை 138 டிகிரிக்கு அதிகரிக்கிறது. நண்பர்களே, நாம் இங்கே எரிந்து போக கூடாது என்று நம்புகிறேன். ஆம், நானும் நம்புகிறேன். சரி, முதல் சவாலுக்கு நேரமாகிறது. காரமான இறக்கை சவால். இந்த டப்பாவில் உள்ள அனைத்து இறக்கைகளையும் சாப்பிடக்கூடியவர் வெற்றி பெறுவார். நான் அதை செய்ய முடியாது என்று நினைக்கிறேன். நான் காரமான உணவை தாங்க முடியாது. என் காரத்தன்மையை தாங்கும் சக்தி மிகவும் மோசமாக உள்ளது. இது வெறும் காரமாக இருக்கிறது. நண்பர்களே, ஆனால் நீங்கள் ஏற்கனவே அதை கூறியுள்ளீர்கள். நீங்கள் எதற்காக பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சரி, 3, 2, 1 தொடங்குங்கள். இது கொஞ்சம் மோசமாக உள்ளது. எனக்கு தண்ணீர் வேண்டும். நான் இதை பிடிக்கவே முடியவில்லை. எனக்கு பால் வேண்டும். முதல் இறக்கு முடிந்தது. நண்பர்களே, இது மிகவும் காரமாக இருப்பது எனக்கு தெரியும், ஆனால் நான் மிகவும் பசிக்கிறது. நான் இதை வெல்லப் போகிறேன். நான் வெளியே வந்துவிட்டேன் நண்பர்களே. நான் வெளியேறுகிறேன். நான் இறுதியாக முடித்து விட்டேன். நண்பர்களே, இது மிகவும் காரமாக உள்ளது. நீங்கள் ஒரு மிருகம். ஸ்டான்லி, நீங்கள் அந்த புள்ளியை பெற்றீர்கள். நண்பர்களே, எனக்கு நிச்சயமாக தண்ணீர் மற்றும் பால் தேவை. குறிப்புகளில் எழுதுங்கள். உங்கள் விருப்பமான உணவு என்ன? அடுத்த சவால். இந்த கண்ணில் ஒவ்வொன்றிலும் 119 டிகிரி வெப்பத்தில் மணல் உள்ளது. அங்கு ஒரு நாணயம் உள்ளது மற்றும் நாணயத்தை முதலில் கண்டுபிடிக்கும் நபர் வெற்றி பெறுவார். நான் இதை நிச்சயமாக வெல்லப் போகிறேன். நான் இதை வெல்லுவேன் என்று நம்புகிறேன். என் கை எந்த வெப்பநிலையிலும் நிற்காது. 3, 2, 1 செல்வோம். விரல்கள் எரிகின்றன. இங்கே எந்த நாணயமும் உள்ளதா என்று உறுதியாக கூற முடியுமா? இவன்
ஆம், அங்கு ஒரு நாணயம் இருக்க வேண்டும். ஓ மை கடவுளே, நீங்கள் ஒரு நாணயம் கண்டுபிடித்தீர்களா? ஆ அவர் நாணயத்தை பெற்று இந்த சவாலில் வெற்றி பெற்றார். இல்லை, தவறுதலாக என் தொலைபேசியை கீழே போட்டுவிட்டேன். வாங்க. இல்லை, ஆனா நான் நாணயத்தை எடுத்துட்டேன். இது கடைசி சவால். பெரிதாக்கும் கண்ணாடி கொண்டு பலூனை முதல் உடைக்கும்பர் ஜெயிப்பார். அது வேடிக்கையாக இருக்கிறது. 3, 2, 1 போங்க. எதுவும் வேலை செய்யவில்லை ஐவன். நான் இதை பரிசோதிக்கிறேன். இது வேலை செய்தது. ஆமா, ஓ என்ன, எப்படி? அந்த சிறிய புள்ளியை கண்டுபிடிக்க வேண்டும். அது உடைந்துவிடும். அது இயற்பியல் நண்பர்களே. சரி, எனக்கு புள்ளி கிடைத்தது. இப்போது தண்டனை. மேலும் இது இறுதி சவால். ஸ்டான்லி மற்றும் அலிஸ் இருவருக்கும் 1 புள்ளி மட்டுமே உள்ளது. அதற்காக இங்கே 1 0 0 0 0 0 0 ஸ்கோவிலே யூனிசிப்ஸ் இருக்கிறது. யார் குறைவாக சாப்பிடுகிறாரோ அவர்தான் மிஸ்டர். அவர்களின் லேப்டாப்பில் பீஸ்ட் வைரஸ் நிறுவப்படும். காலத்தை வாசனை அடிக்கிறேன். கடவுள். வாங்க. மேலும் நீங்கள் எவ்வளவு சாப்பிட முடியும் என்று பார்ப்போம். 3, 2, 1 முதல் சிப். அலிஸ். வாங்க. நீங்கள் அறிவீர்கள் நண்பர்களே. அது எப்படி? நீங்களா? எனக்கு வைரஸ் வந்தா பரவாயில்லை. எனக்கு தண்ணீர் வேண்டும் ஐவன், தயவு செய்து. நான் வைரஸ் பற்றி கவலைப்படுவதில்லை ஐவன். நான் இதை சாப்பிடுவது இல்லை. நண்பர்களே, இது வெறித்தனமாக காரம். இது அலிசின் தனிப்பட்ட லேப்டாப். இதை எங்கேயா கொடு. இப்போது என் கையில் மிஸ்டர் பீஸ்ட் வைரஸ் USB டிரை. 3, 2, 1 அலிசின் லேப்டாப். அதை பாருங்கள். என்ன நடக்கிறது? இது தடுமாறிக் கொண்டு இருக்கிறது. இது அழிக்கப்படும் என்று நினைக்கிறேன். ஓ மை கடவுள், இது வெடிக்கிறது என்று நினைத்து பாருங்கள். ஆம், கற்பனை செய்து பாருங்கள். வாங்க நண்பர்களே. ஓ மை கடவுள். புகை விடுகிறது. அந்த புகையை பாருங்கள். இந்த வைரஸில் என்ன தவறு? சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அல்லது உங்கள் லேப்டாப்பை வெடிக்க விடுவேன்.